இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களை எங்களால புரிஞ்சுக்கவே முடியல சம்பந்தி. வெண்ணிலா மேல நீங்க வச்சிருக்க அன்பை பார்க்கும்போது என் கண்ணே கலங்குது. இவ்வளவும் நீங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சம்பந்தி. இதுல ஆச்சரியப்பட என்ன சம்பந்தி இருக்கு? சம்பந்தி 50 பவுன் சீரு நகை வேணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே வெண்ணிலாவுக்கு இவ்வளவு நகை சீர் செஞ்சிருக்கீங்களே, ஏன் சம்பந்தி? நான் 50 பவுன் கேட்டேனா? என்ன சொல்றீங்க சம்பந்தி? சம்பந்தி, நீங்க கேட்டதை நான் தப்புன்னு சொல்லல. எங்க மேல கோவப்படாதீங்க. சம்பந்தி ஒரு நிமிஷம். தப்பு சரின்றதெல்லாம் அப்புறம். நான் எப்ப உங்ககிட்ட சீர் செய்ய சொல்லி கேட்டேன்? எப்ப கேட்டீங்க? என்ன சம்பந்தி அப்படியே ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? நீங்க நேரடியா கேட்கலனாலும் உங்க மருமவனை விட்டு 50 பவுன் போட்டாதான் எங்க குடும்பத்துக்கு கொஞ்சமாவது கௌரவமா இருக்கும்னு கோயில வச்சு எல்லாத்தையும் சொல்ல வச்சுட்டு இப்ப வந்து நானா கேட்டேன்னு சொல்லி நிக்கிறீங்க. ஏங்க நீங்க கேட்க போய் தானங்க என் விச்சு மாமா இந்த வீட்டையே அடமான வச்சாரு. எல்லாத்துக்கும் ஏன் முந்திரி கொட்ட மாதிரி உளறிட்டு இருக்க? நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல. சம்பந்தி, அது பேசுறது நீங்க ஒண்ணும் மனசுல வச்சுக்க வேண்டாம் சம்பந்தி. சம்பந்தி, மாப்பிள்ள உங்ககிட்ட என்ன சொன்னாரு? அதெல்லாம் அவர் எதுவும் கேட்கல சம்பந்தி. தயவு செஞ்சு மறைக்காம என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. அது இந்த கல்யாணம் நடக்கணும்னா வெண்ணிலாவுக்கு 40 பவுன், வருணுக்கு 10 பவுன் போடணும்னு அத்தை லீலாவதி ஆசைப்படுறாங்க. இப்போதைக்கு இந்த விஷயத்தை அண்ணாமலை கிட்ட சொல்ல வேண்டாம். ஒரு வேலை அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பொண்ணோட கல்யாணம் நின்றுடும். சம்பந்தி, அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்லல. எங்க மாப்பிள்ளையால உங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்குன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சம்பந்தி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி. என்ன சம்பந்தி இது? நீங்க போய் எங்க கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு ஏன் எங்களை இப்படி சங்கடப்படுத்துறீங்க? வெண்ணிலாவ உங்க வீட்டு மருமகன்னு நீங்க விட்டு கொடுக்காம பேசும்போதே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க எதுவும் கேட்கலன்னு. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இது அண்ணாமலைக்கு தெரிஞ்ச அவ ரொம்ப கஷ்டப்படுவா. இத நான் பாத்துக்கிறேன்.